போல் கண்ணீரை முகமெல்லாம் வடித்தோறுவிட்டார். பவலம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடித்தழுதுகிற நேரம் பூஜை பண்ண சிவகாமி சொன்னவரே, ஒன்றுக்கு அஞ்சாதம்மா, ஒரு கவலைப்படாதே. இந்த ஆதி சிவனுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக உண்டு. கண்டிப்பாக உண்டு என்பதாக சொல்லி தீர்த்த பிரசாதத்தை கையில கொடுக்க வாங்கினாள் சிவகாமி. வாழ்ந்தவன் அம்மையப்பரை மனதிலே எண்ணி தன்னுடைய அரவணைக்கு வந்து நித்திரைப்பனை அருண சிந்தி உதயம் உதிப்பதற்கு முன்னதாக எழுதினால் கண்ணிலே நீராடி அந்த நம்பியான் கொடுத்த தீர்த்தத்தை அருந்தினார். இந்த அருந்தின காரணத்தினாலே சிவகாமி தாய் கிளவி சொன்னார்கள், அந்த அம்மை அப்பே அருளாரே அவருக்கு ஊரடியே அதனாலே தனிப்பெருகும் மருத்துவத்தை சித்தழைத்தார்கள். ஆமா, மருத்துவத்தை அழைக்கிறார். மருத்துவத்தை அழைச்சி தனிப்பெருகும் மருத்துவமே பாருங்க, தனிப்பெரும் மருத்துவமே வாங்க வாருங்க ஐயா சொல்லி மருத்துவம் பார்க்க சித்தமானாள் சிவகாமி தாசி பெண்ணானவள். பெண்ணானவள் ஆறாள் மருத்துவம் பார்க்கிற நேரம் என்பதாக சொல்ல என்ன நடக்குது ஐயா? மருத்துவம் பார்க்கிற நேரம் கூடியிருந்த பெண்கள் எல்லாம் கொலவை சத்தம் போட்டார்கள். கொலவை சத்தம் போடுகிறார். ஆனால் அப்படி கொலவை போடுகிற நேரம் கொலவைதான் போடுவீங்களா இல்ல ஆர்வம் மட்டும்தான் போடுவீங்களா?
அப்படி